நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு நம்ம அபி பொட்டைக்கில் உட்காந்து நம்ம ராகவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போல்லாம் ராகவ் ரொம்பவுமே நல்லவராக ஆகிட்டார். இதுக்கப்புறம் டென்ஷன் பார்ட்டின்லாம் அவரை கூப்பிடக்கூடாது, அவருக்கு ஏதாச்சும் நல்ல பேராக வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம பாட்டி அங்கே வராங்க. பாட்டி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா 2 விரலை நீட்டி இந்த 2 விரலை ஒன்றை தொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை தொடுறாங்க. அந்த விரலில் நம்ம ராகவுக்கு புது பட்டை பேர் வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் அப்படிங்கிற பட்டை பேர் வச்சுருக்காங்களாட்டுக்கு. நம்ம பாட்டி எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் விஷயமாக பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் வந்து அவங்க அப்பா அம்மாவோட உங்கள் வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அபிக்கு என்ன தான் விருப்பம் இல்லைனாலும் பாட்டிக்கிட்ட எதுவும் எதிர்த்து பேச முடியல. இங்கே நம்ம ராகவோட வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ராகவோட அக்கா அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவுறாங்க. உடனே டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஒரே ஒரு ஆளை தவிர அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுந்தரி தான். ஸோ எப்படி இது நடந்தது அப்படின்னு தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அஞ்சலி வெளியில் வராங்க. அங்கே அபி வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே போயிட்டு நம்ம அஞ்சலி அபிக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அபி தானே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மருந்தை கொடுத்தது, அதனால தானே சுந்தரி கொடுக்குற பாலெல்லாம் கீழே ஊற்றிட்டு அவங்க வந்து அந்த மருந்து சாப்பிடும் இப்போ கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. இதை ராகவும் பார்த்துட்டு நம்ம ராகவ் நம்ம அபியோட கையை பிடிச்சி ராகவ் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்கிறாரு. ஸோ இங்கே பாட்டி வந்து ராகவக்கிட்ட இந்த மாதிரி விக்னேஷ் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து பொண்ணு பார்க்க போகிறாப்புல அபியா, அப்போ நம்ம 2 பேரும் கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ராகவுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.